ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். நீங்கள் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே எளிமையாக இருக்கிறனால நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கில், ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில், இன்னொன்று ரூரல் ஏதாவது பேங்க்கில், அதாவது கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி பேங்க்கில் ஸோ நிறைய அக்கௌண்ட் ஒருத்தர் மினிமம் ஒரு 3 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. நானுமே ஒரு 5 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நிறையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். நிறையா ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் ஒரு சில கார்ட்ஸில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். இப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்போம். காலப்போக்கில் அந்த அக்கௌண்ட்டில் எல்லா அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாதனால லாஸ்ட்டாக ஒரே ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். மற்ற ஒரு 4 அக்கௌண்ட் பெனால்ட்டிலாம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம போய் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா அந்த அதாவது மைனஸ் எல்லாம் நம்ம பெனால்ட்டி சார்ஜஸ் எல்லாத்தையும் பே பண்ணால் மட்டும்தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம தெரியாமல் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ எங்கேயாவது இருக்கிறவங்க பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களோட அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் அந்த மைனஸ் சார்ஜஸ் எல்லாம் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்கள் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அக்கௌண்ட் இப்போவுமே நடந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆர்பிஐ ஒரு ரூலே சொல்லியிருக்காங்க என்பிஎஃப்சிக்கும் பேங்கிங்க்கும். என்ன அப்படின்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு அந்த மினிமம் சார்ஜஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும், அதாவது ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை இந்த ரூரல்லேருந்து வேறு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வர்ற அக்கௌண்ட்டாக இருந்தாலும், எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. இது பேங்க்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை நிறைய பேங்க் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி ஃபாலோ பண்ணாத பேங்க்கு banking.ombudsman.rbi.gov.inங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணலாம். நியரஸ்ட்டில் பேங்க்குக்கு உங்களால் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். மற்ற பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அப்படி க்ளோஸ் பண்ண போகையில் இந்த மாதிரி மைனஸ் பெனால்ட்டிலாம் ஆட் ஆகியிருக்கிற அக்கௌண்ட் இருந்தால் அதை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்பிஐ ஓம்பட்ஸ்மனுக்கு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேங்க் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் நிறையா இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படியும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரொம்ப கடுமையான நடவடிக்கை பேங்க் மேலேயும் அதாவது ப்ரைவேட் செக்டர் எந்த ஒரு பேங்க் மேலேயும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாத அக்கௌண்ட்டை நிறையா வச்சுக்காதீங்க. யூஸ்ஃபுல்லான அக்கௌண்ட்டை வச்சுங்க. மற்ற அக்கௌண்ட்டை போய் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா 1440க்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஆர்பிஐ ஓம்பட்ஸ்மன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் அது மூலமாகவும் ரிஜிஸ்டரும் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.